ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் பார்க்க போகிற படம் 2026 ரிலீஸ் ஆகி ஹாலிவுட்டில் ஒரு மிகப்பெரிய சென்சேஷனை உருவாக்குன ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் மூவி. இந்த படத்தோட பேர் அப்செஷன். வெறும் $7,50,000 பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு உலகளவில் $179 மில்லியன் வசூல் பண்ணி எல்லாரையும் மிரள வச்சிருக்கு. நீங்கள் ஒருத்தரை உசுருக்கு உசுராக காதலிக்கிறீங்க, ஆனால் அவங்க உங்களை ஒரு சாதாரண நண்பனாக மட்டும் பார்க்குறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு மந்திர சக்தி கிடைக்குது. அதை வச்சு அந்த பொண்ணு உங்கள் மேலே பைத்தியமாக மாறணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. நீங்கள் நினச்ச மாதிரியே அந்த பொண்ணு உங்கள் பின்னாடி சுத்த ஆரம்பித்தா எப்படி இருக்கும்? ஆனால் அந்த ஆசைக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவீங்க? அதுதான் இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. இந்த வீடியோவில் இந்த படத்தோட முழு கதையையும் ரொம்பவே சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கேளுங்க. படத்தோட ஆரம்பத்தில் நமக்கு பியர் அப்படிங்கிற ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் ஒரு மியூசிக் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு கூட வேலை செய்கிற நிக்கி அப்படிங்கிற பொண்ணு மேலே ரொம்ப நாளாக ஒரு ரகசியமான காதல் இருக்குது. ஆனால் அதை அவன்கிட்ட சொல்ல பயந்துட்டு இருக்கான். ஏன்னா நிக்கி அவனை ஒரு நல்ல நண்பனாக மட்டும்தான் பார்க்குறான். ஒரு நாள் பியர் அந்த நிக்கிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு ஒரு விசித்திரமான கிறிஸ்டல் கிடைக்க போகிறான். அங்கே இருக்கிற ஒரு வேலைக்கார பெண் அவன்கிட்ட ஒரு விசித்திரமான மரக்குச்சியை காட்டுறா. அதுக்கு பேர் ஒன் விஷுவல்லோ. அதை உடைச்சு மனசுல என்ன நினைச்சு வேண்டினாலும் ஒருத்தருக்கு ஒரு ஆசை கண்டிப்பா நடக்கும்னு அவ சொல்றா. பியர் முதல்ல அதை நம்பலனாலும் நிக்கி மேல இருக்கிற காதலால அதை வாங்கிட்டு வரான். அன்னைக்கு ராத்திரி நிக்கி பியர்கிட்ட வந்து நீ யாரையாவது காதலிக்கிறியான்னு கேட்குறா. ஆனா பியர் பயத்துல இல்லைன்னு சொல்லிடுறான். அவ போனதுக்கு அப்புறம் பியர் மனசுக்குள்ள ரொம்பவே வருத்தப்படுறான். நிக்கிக்கு நம்ம மேல காதல் வர வைக்கணும்னு அந்த மந்திர குச்சியை உடைச்சு வேண்டிக்கிறான். அடுத்த நாள்ல இருந்து நிக்கியோட நடவடிக்கை கையில ஒரு பெரிய மாற்றம் தெரியுது. அவ பியர் மேல அளவுக்கு அதிகமான அக்கறை காட்ட ஆரம்பிக்கிறாள். பியருக்கு முதல்ல இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தான் ஆசைப்பட்ட பொண்ணு தன் கூடவே இருக்கிறதை பார்த்து அவன் ரொம்பவே பெருமைப்படுறான். ஆனா போக போக அந்த காதல் ஒரு வரியா மாற ஆரம்பிக்குது. ஒரு நாள் அவங்க நண்பன் இயன் வீட்டில் ஒரு பார்ட்டி நடக்குது. அங்க எல்லாரும் சேர்ந்து ஜங்கா கேம் விளையாடுறாங்க. அப்போ நிக்கி திடீர்னு ஒரு பயங்கரமான கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாள். அதை கேட்டு அங்க இருக்கிற எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த கேம்ல பியர் பக்கத்துல இருக்கிற சாரா அப்படிங்கிற பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கணும்னு ஒரு சவால் வருது. ஆனா அதை பார்த்து கோபமடைந்த நிக்கி சாராவுக்கு முன்னாடி பியரை தானே இழுத்து முத்தம் கொடுக்கிறாள். அதுக்கப்புறம் நிக்கிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு கத்த ஆரம்பிச்சு அங்க இருந்த ஒரு கண்ணாடி பாட்டிலை உடைச்சு அவளோட முகத்திலேயே குத்திக்கிறாள். இதை பார்த்து அங்க இருக்கிற எல்லாரும் பயந்து நடுங்குறாங்க. பியர் பதறிப்போய் நிக்கியை கூட்டிட்டு வீட்டுக்கு வரான். அவ முகத்துல காயம் இருந்தாலும் அவ பியரை விட்டு பிரியவே மாட்டேங்கிறா. நீ என் கூடவே படுக்கலன்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன்னு பியரை மிரட்டுறா. நிக்கியோட இந்த விசித்திரமான மிரட்டலை பார்த்து பியருக்கு முதல்ல பயம் வருது. நடுராத்திரியில சாரா பியருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறா. என்னை உடனே பார்க்க பூங்காவுக்கு வான்னு சொல்றா. பியர் நிக்கிக்கு தெரியாம மெதுவா எந்திரிக்க பார்க்கிறான். ஆனா நிக்கி கண்ணை மூடிக்கிட்டே திடீர்னு பேசுறா. அவளோட இந்த வெறித்தனமான குணம் இப்போ தூங்கிட்டு இருக்கு. நான் இப்போ சாதாரண நிக்கியா பேசுறேன். என்னை தயவு செஞ்சு கொன்னுடு. இல்லைன்னா இந்த சக்தி நம்ம 2 பேரையும் அழிச்சிடும்னு கெஞ்சிரா. இதை கேட்டு பியர் அப்படியே உறைஞ்சு போயிடுறான். அவளுக்கு ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு அவனுக்கு புரியுது. மறுநாள் காலையில பியர் அந்த கிறிஸ்டல் கடைக்கு ஓடுறான். ஆனா அங்க அந்த கடைக்கு பதிலா வேற ஒரு கடை இருக்கு. அந்த மந்திர குச்சியை வித்த பெண்ணும் அங்க இல்ல. பியர் பயந்து போய் அந்த குச்சியோட கஸ்டமர் கேர் நம்பருக்கு ஃபோன் பண்றான். அங்க பேசுற ஒருத்தர், நீங்க ஆசைப்பட்ட விஷயம் நடந்துடுச்சு. ஆனா இந்த ஆசைக்கு ஒரு பெரிய விலை கொடுக்கணும். அந்த பொண்ணோட இந்த வெறித்தனம் உங்களை அழிக்காம விடாதுன்னு எச்சரிக்கிறாரு. பியர் வீட்டுக்கு திரும்பி வரும்போது நிக்கி அவனுக்காக காத்துட்டு இருக்கா. அவளோட அன்பு இப்போ ஒரு பெரிய சிறை மாதிரி மாற ஆரம்பிக்குது. பியர் யாராவது கூட பேசினாலோ அல்லது கடையில வேலை பார்த்தாலோ அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நிக்கி பியரை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்கிறாள். பியருக்கு இப்பதான் தெரியுது தான் பண்ணுன ஒரு சின்ன தப்பு ஒரு பொண்ணோட வாழ்க்கையையும் தன்னோட நிம்மதியையும் எப்படி சீரழிச்சிருக்குன்னு. நிக்கியோட அண்ணன் இயன் மற்றும் அவங்களோட முதலாளி கார்ட்டர் எல்லாரும் நிக்கியோட இந்த மாற்றத்தை பார்த்து சந்தேகப்படுறாங்க. கார்ட்டர் பியர்கிட்ட நிக்கியை பத்தி விசாரிக்கிறாரு. இதனால கோபம் அடையுற நிக்கி கார்ட்டருக்கு ஏதோ ஒரு ஆபத்தை ஏற்படுத்த பிளான் பண்றா. பியர் நிக்கியை தடுக்க முயற்சி பண்றான். ஆனா நிக்கி அவனையும் காயப்படுத்த தயங்குறது இல்ல. ஒரு கட்டத்துல நிக்கி பியரை ஒரு வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிடுறா. அவனுக்கு சாப்பாடு கொடுத்து நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாரும் உன்னை பார்க்க கூடாதுன்னு சொல்றா. பியர் அங்கிருந்து தப்பிக்க பல வழிகள்ல முயற்சி பண்றான். ஆனா நிக்கியோட அமானுஷமான பலம் அவனால ஜெயிக்க முடியல. அந்த மந்திர குச்சியோட சாபம் நிக்கியை ஒரு அரக்கியா மாத்திடுச்சு. அவளோட மனசுக்குள்ள இருந்த பியர் மேல இருந்த சாதாரண ஈர்ப்பு இப்போ ஒரு கொடூரமான வெறியா உருவெடுத்து நிக்குது. படத்தோட கிளைமேக்ஸ்ல பியர் எப்படியாவது நிக்கியை இந்த சாபத்திலிருந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறான். நிக்கி ஒரு நிமிஷம் சாதாரண நிலைக்கு வரும்போது பியர்கிட்ட தன்னை கொன்னோட சொல்லி மறுபடியும் கெஞ்சிரா. ஏன்னா இந்த வெறி அவளை முழுசா கட்டுப்படுத்த ஆரம்பிச்சிடுச்சு.
பியர் அழுதுகிட்டு அவளை காப்பாற்ற போராடுறான். ஆனா நிக்கிக்குள்ள இருக்கிற அந்த சாபம் அவளையே அவ கையால கொடூரமான முறையில தற்கொலை பண்ணிக்க வைக்குது. நிக்கி இறந்து போயிடுறான். பியர் அவளோட உடலை பார்த்து கதறி அழுகுறான். தான் ஆசைப்பட்ட காதல் தனக்கு கிடைச்சாலும் அது கடைசியில ஒரு மிகப்பெரிய துயரத்துல முடிஞ்சிடுச்சு. பியர் போலீஸ்ல மாட்டிக்கிறான். ஆனா அவனால இந்த உண்மையை யாருகிட்டையும் சொல்லி புரிய வைக்க முடியல. பியர் ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஜெயில உட்கார்ந்து இருக்கிறதை காட்டி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் நமக்கு சொல்ற ஒரே விஷயம், பேராசை பெரு நஷ்டம். அடுத்தவங்களோட சம்மதம் இல்லாம கிடைக்கிற காதல் என்னைக்குமே நிலைக்காது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் பல சினிமா கதைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.